தேவாதி தேவனுக்கு பரிசுத்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். பலிபீடத்தில் நிற்க சான்ஸ் கொடுத்த சிஸ்டருக்கு பிரதருக்கு சோஸ்திரம் நன்றி. நான் ஒரு 7 மாதமாக இங்கே வந்துட்டுருக்கிறேன். ஒரு 2 வருஷமாக இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். எங்கள் பேர குழந்தை 1 வருஷமாக தான் ஸ்கூலுக்கு போகிற ஃப்ரீ கேஜி தான். போனதுலேருந்து இந்த 6 மாதமாக கிள்றது அடிக்கிறது, அப்புறம் சாப்பாட்டு தட்டத்தை கொட்டி விட்டுறது, தூங்குறதை எழுப்பி விட்டுறது, இப்படியே பண்ணிகிட்டே இருந்தான். நாங்கள் என்ன சின்ன குழந்த செல்லமாக இருக்கிறனால அப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் இப்போ ரொம்ப ஓவராக போயிட்டு இருந்துச்சு. 2 கையில் மண் அள்ளிட்டு போவானாமா. எல்லாத்தையும் இந்த கையில் வீசுறது அந்த பிள்ளைங்க மேலே, இந்த பக்கம் இருக்கிற பிள்ளைங்க மேலே இந்த கையில் இருக்கிறத வீசி குழந்தைகள்லாம் குறும்பு செலி, அவன் பேர் நியோ செலியன், குறும்பு செலியன் வரான் குறும்பு செலியன் வரான் அப்படின்னு சிஸ்டர் அவங்கெல்லாம் என்னம்பாங்க, மேடமெல்லாம் என்னம்பாங்க, இந்த குழந்தை ரொம்ப குறும்பு தான் பண்ணுது அப்படின்னு சிரிச்சுட்டு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அது எங்களுக்கு வேதனையாக இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, கையை பிடிச்சி கடிச்சு ரத்தம் வந்துருச்சு. சட்டை மேலேயே ரத்தம் ரொம்ப கொட்டுற அளவுக்கு கடிச்சு விட்டா. அப்புறம் நானும் ஜெபித்து பார்த்தேன், முரட்டாட்டம் உள்ள குழந்தைய சாந்த குணமாக மாற்றணும். ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் பிரதரை கூப்பிட்டோன்னா பிரதர் ஜபத்தில் வைக்கிறேன்ட்டாங்க. அடுத்த நாள் சொன்னாங்க, பெரிய ஒரு பிசாசு இருக்குது அவன்கிட்ட, கருகருன்னு நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய பிசாசு. அவங்க கையில் கத்தி இருந்தால் கூட வெட்டி போடுவான், குழந்தைகளை கொன்று போடுவான், அவனும் குத்திக்குவான் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு பிளேடு எடுத்து ஒரு கை நீளத்துக்கு அவனாக கன்னத்துக்கு இழிச்சுக்கிட்டான். அப்புறம் என்னாச்சு, நம்ம பிரதர்கிட்ட கூப்பிட்டு கிளம்போது காணிக்கை செலுத்தினா தான் இந்த பிசாசு ஓடுனாங்க. காணிக்கை செலுத்தின முன்னாடி அப்புறம் நல்லா இருக்கிறான். இப்போ அவன்கிட்ட எந்த இதுவும் இல்லை. இந்த ஒரு 20 நாளாக தான் ஸ்கூல்லையே என்னங்கிறாங்க, ஸ்கூல் லீவ் விடாதுக்கு முன்னே 20 நாளாக தான் செலியும் குறும்பில்லாத எப்போ எல்லா குழந்தைங்க மாதிரி இருக்கிறான் அப்படின்னாங்க. ஆனால் இந்த நான் எப்படி பிசாசு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கவெல்லாம் நம்மளால் முடியுமா? குழந்தைகிட்ட இருக்கிறது அது பிரதர்கிட்ட ஃபோன் பண்ண வச்சது தேவன் தான். இந்த ஒரு அதிசயம் செஞ்சது தேவன் தான். ஜீவ ஒளி மூலம் நான் பொருத்தனை காணிக்கையினால நிறைய அதிசயத்தை பார்த்துருக்குறேன். பொருத்தனை காணிக்கை சொன்ன பிரதருக்குமே சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. அல்லேலூயா.